ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாருக்கும் ஜும்மா முபாரக். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல்? இன்றைக்கி சிக்கன் பிரியாணி, தால்ச்சா, சில்லி, தயிர் சட்னி. இதுதான் நம்ம வீட்டில் ஸ்பெஷல். இப்போ குட்டீஸ் எல்லாருமே ஸ்கூல் போயிட்டாங்க. ஒரு 10 மணிக்கு மேலே நல்லா வெயில் அடிச்சிருச்சு. அப்போ நான் நேற்று துவைச்ச துணியெல்லாம் எடுத்து மொட்டை மாடியில் கொண்டு காய போட்டுட்டேன். அதில் காய போட்டு வரக்குள்ளே டைம் ஆகிடுச்சு. அப்போ 12 மேலே ஆகிடுச்சு. அதுக்குள்ளே நான் பிரியாணி வைக்கலாம், ஏன்னா தம்மு போடணும் இல்லைன்னு ஃபஸ்ட்டு நான் பிரியாணி தான் வச்சுருந்தேன். இன்றைக்கி தொழுதும் போட்டு எல்லாருமே வீட்டுக்கு சாப்பிட்டுக்கிட்டு வருவாங்க நேரத்தை. அதெல்லாம் நான் டக்குன்னு செய்யலான்னு பிரியாணி வச்சு முடிச்சுட்டு இப்போ கொஞ்சம் இருந்தால் போதும் தம் ஆகிடும். பார்த்திங்களா, எல்லாமே சூப்பர் வாசனையாக இருக்குது. இன்றைக்கி சிக்கன் பிரியாணி தான். அதுக்கப்புறம் தால்ச்சா வைக்க போயிட்டேன். இன்றைக்கி கறியெல்லாம் போடாமல் நான் சும்மா தான் தால்ச்சா வைக்கிறேன். அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரைடேனால பிஸி டைமு தான். எல்லாருமே தொழுக போயிட்டாங்க. அவங்க தொழுது வரக்குள்ளே எனக்கு இங்கே எல்லாம் சாப்பாடு ஆகிருக்கணும். அவங்க சாப்பிட்டும் போட்டு எல்லோரும் கடைக்கும் போயிடுவாங்க. அது டக்குன்னு செய்யலான்னு ஒவ்வொன்றா நான் செஞ்சிட்ருக்கிறேன். இன்றைக்கி ஒரு ஹாப்பியஸ்ட் மூமெண்ட்டு தான். இன்றைக்கி என்னோடய சிஸ்டர் டெலிவரி ஆகிட்டேன். பெண் குழந்தை. எல்லோரும் வாழ்த்து சொல்லுங்கள். இப்போ நம்ம பள்ளிவாசலையும் தொழுக ஆரம்பித்தாச்சு. இப்போ நம்ம எல்லாருமே தொழுக போயிட்டாங்க. அவங்க தொழுது வரக்குள்ளே நம்ம சாப்பாடு எல்லாமே ஆயிருக்கணும். அது டக்குன்னு ஒவ்வொன்றா செஞ்சுட்டு இருக்கிறேன். இப்போ சாப்பாடு நம்ம போட்டுட்டேன். அதுக்கப்புறம் இப்போ நான் தால்ச்சா தான் வச்சுட்டு இருக்கிறேன். இப்போ தால்ச்சா எல்லாமே தாளிச்சாச்சு. இப்போ காய் நல்லா வெந்ததுமே அதில் நம்ம பருப்பும் தேங்காயும் ஊற்றி நல்லா கொதிக்க விட்டு கருவேப்பிலையும் போட்டு நம்ம இறக்கி வச்சுக்கணும். செம டேஸ்ட்டாக இருக்கும். யாருக்கெல்லாம் பிடிக்குன்னு சொல்லுங்கள். ஏன்னா இங்கே பிரியாணி வச்சதுனாலே தால்ச்சா கண்டிப்பாக வேணும். எதுவானாலும் சரி தால்ச்சா இருக்கணும் உங்களுக்கு. அப்போ தால்ச்சா ஆல்மோஸ்ட் காயெல்லாம் இப்போ நம்ம பருப்பும் தேங்காயும் ஊற்றிக்கலாம். இன்றைக்கி குக்கரில் நான் பருப்பு வேக வைக்கிறதுக்குள்ளே தண்ணியெல்லாம் வற்றிடுச்சு. அது அப்படி இருக்குது. இப்போ பருப்பும் தேங்காயும் எல்லாம் போட்டு நல்லா கொதிக்க விட்டு அதில் கருவேப்பிலையும் மல்லித்தலையும் போட்டு இறக்கிக்கலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு. அதுக்கப்புறம் நான் சில்லி தான் வறுக்க போகிறேன். இப்போ அவங்க எல்லாருமே தொழுதும் போட்டு வந்துட்டாங்க. சூடாக அவங்களுக்கு சில்லி வறுத்து கொடுத்து இப்போ நாங்கள் எல்லாருமே சாப்பிட போகிறோம். உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இது பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.